Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் யூனிட் 4ல நேற்று இந்த ரூட்டோட அப்சார்ப்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த பாத்வே பார்த்தோம். அதில் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வாட்டர் இந்த ரூட் செல்ஸ் இந்த பாத்வேல என்ன மாதிரியான டைப்ஸ் என்ன மாதிரி பாத்வேல போகுது அப்படின்னு பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இன் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ். ரூட் செல்ஸில் எப்படி போகுது நம்ம சொன்னோம் இல்லையா, ரூட் ஹேர், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூக்கு போகுது அப்படின்னு சொன்னோம். அந்த பாத்வே அது என்ன மாதிரி போகுது, அந்த ரூட் ஹேர்லேருந்து அந்த இன்னர் டிஷ்யூக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பாத்வே இந்த வே வாட்டர் வேல 2 டைப்ஸ் ஆஃப் பாத்வே. ஃபர்ஸ்ட் ஒன் அப்போப்ளாஸ்டிக், செகண்ட் ஒன் சிம்பிளாஸ்டிக் பாத்வே. ஃபர்ஸ்ட் ஒன் அப்போப்ளாஸ்டிக் பாத்வே, the second one is the symplastic pathway. Apoplastic pathway அப்படின்னா the water passes through the intercellular spaces. செல்களுக்கு இடைப்பட்ட இடைவெளிக்குள்ள மட்டும் போச்சுன்னா that is called apoplastic pathway. அதாவது water passes through into the intercellular spaces. For example, if your cell நிறைய செல்கள் இருக்கு அப்படின்னா இந்த செல்லுக்குள்ள இப்படி நிறைய செல்கள் நிறைய இருக்கு அப்படின்னா இந்த செல் இடைவெளி இந்த செல்லுக்குள்ள இருக்கிற இடைவெளி வழியா இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குன்னா that is called apoplastic pathway. அதாவது water passes through intercellular spaces. அதான் வாட்டர் பாயிண்ட் does not involve crossing cell membrane. எக்காரணத்தை கொண்டு இந்த செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணாது. அதாவது does not involve crossing cell membrane. இதை பார்த்தா இந்த அப்போப்ளாஸ்டிக் பாத்வே டிபெண்டன்ட் ஆன் தி கிரேடியன்ட், அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை பொறுத்தது. இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர் அப்சார்ப் பண்ணுறது அதற்குரிய அந்த கிரேடியன்ட்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அப்போப்ளாஸ்டிக் பாத்வே. செகண்ட் டைப் ஆஃப் பாத்வே is symplastic pathway. Symplastic pathway na water passes through the cells into the cytoplasm. For example, water na இந்த செல்லுக்குள்ள இந்த பிளாஸ்மா மெம்பரேன் சைட்டோபிளாசம் இப்படி செல்லுக்குள்ள நேரா ஒரு செல்ல இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இல்லாம என்ன சொல்றாங்க, இன்டர்செல்லுலார் மூவ்மெண்ட் டு பிளாஸ்மா டெஸ்மேட்டா இந்த சைட்டோபிளாசம் செல் மெம்பரேன் சைட்டோபிளாசம் இதுக்குள்ள நுழைஞ்சு போகுதுன்னா that is called symplastic pathway. அது சொல்றாங்க water passes through the cells into the cytoplasm. The water passes intercellular movement through plasmodesmata. The plasma membrane குள்ள என்ன ஆகுது, intercellular செல்லுக்குள்ள போய் என்ன ஆகுது, இந்த plasma membrane குள்ள போய் போகுது. அதாவது இப்படி இந்த plasma membrane cytoplasmத்தை கடந்து போறதுனால this type of movement is slower. இப்படி போகக்கூடிய pathway அப்படிங்கிறது slower pathway அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பார்த்தா that is again down the potential gradient. இந்த potential gradient டவுன் ஆகும். என்ன பண்ணோம், இது போறதுனால இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டை டவுன் பண்ணாங்க. இது டவுன் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போப்ளாஸ்டிக் பாத்வேனா இது அந்த செல்லுக்கு நடுப்பட்ட இடைவெளியை வாட்டர் போச்சுன்னா that is called அப்போப்ளாஸ்டிக் பாத்வே. அப்படி இல்லாம ஒரு செல்லுக்குள்ள என்ட்ராய் ஒரு செல்லுக்குள்ளே பிளாஸ்மா மெம்பரேன் சைட்டோபிளாசம் நுழைஞ்சு போச்சுன்னா that is called as symplastic pathway அப்படின்னு சொல்லக்கூடியது. There is 2 types of movement water into the root cells. இதென்ன அப்படின்னா இந்த வாட்டர் ரூட் ஹேர் செல்ஸ்ல இருந்து உள்ள வாஸ்குலர் டிஷ்யூ வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா தமிழ்ல நீராவி போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. எவாபரேஷன் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் இன் த பிளான்ட் த்ரூ த ஸ்டொமேட்டா. என்ன சொல்றாங்க, எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் இன் த பிளான்ட் த்ரூ த ஸ்டொமேட்டா. என்ன சொல்றாங்க, இலைத்துளைகள். ஸ்டொமேட்டானா என்னது, ஸ்டோமாட்டா அப்படின்னா இலைத்துளைகளின் வழியாக நீர் ஆவியாக போகக்கூடிய செயல்பாடுகள் தான் நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். இது எது வழியாக நடக்குது அப்படின்னா நம்ம லீஃப்ல படிச்சிருக்கோம். லீஃபோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஸ்டொமேட்டா அப்படிங்கிறதுக்கு அது இலைத்துளைகள். இந்த இலைத்துளைகள் வழியாக நீர் வெளியேறக்கூடிய செயல்பாடு நீராவி போக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் அட் டே டைம், க்ளோஸ் அட் நைட் டைம். பகல் நேரத்தில் ஓப்பன் ஆகியும் இரவு நேரத்தில் அவன் க்ளோஸ் ஆகிருக்கும். என்ன காரணம், பகல் நேரத்தில் சூரிய ஒளி இருக்கிறதுனால அவள் எப்போ எவாப்ரேஷன் நடக்கும் அப்போ ஓப்பன் ஆகிருக்கும், இரவு நேரங்களில் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா due to the turbidity of the guard cells. இந்த இலைத்துளைகள் துறக்கிறதும் மூடுறதும் எதனால் நடக்கும் அப்படின்னா இந்த இலைத்துளைகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட் செல்ஸோட விரைப்பு தன்மையினால் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஸ்டோமா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பினல் கார்ட், இங்க ஒரு காட் செல்ஸ், இங்க ஒரு காட் செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் செல்ஸ் இந்த காட் செல்ஸோட டர்பிடிட்டி
அப்படின்னா அதோட விரைப்புத்தன்மையை பொறுத்து தான் என்ன இருக்கும், இது ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இலைத்துறைகளில் மீசோஃபில் ரீஜன் வழியாக என்ன கேட்கணும், இப்போ இந்த இலைத்துறைகளுக்கு தண்ணீர் வருது அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆகும், இந்த காட் செல்ஸ் தண்ணீர் எடுத்துட்டு என்ன ஆகும், கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகும். இப்போ வாட்டர் லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டர்பிடிட்டி செல்ஸ் என்ன ஆகும், ஸ்ரிங்க் ஆகும். அப்படி ஸ்ரிங்க் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். அதாவது நம்ம due to the turbidity of the guard cells, the water enter into the stomata, the guard cells are open. The water loss in the region, the stomata are closed. அந்த தண்ணியை பொறுத்து இது என்ன மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட தன்மை மாறும், அதை வச்சு தான் இது திறந்து மூடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா by evaporation of water, due to the evaporation of water, இலைத்துளைகள் வழியாக நீர் வெளியேறும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் மேலே போகக்கூடிய சைலம் ஃப்ளோயம், அந்த சைலத்தில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூஸ் என்ன ஆகும், வாட்டரோட கண்டென்ட் குறையும். இப்போ வாட்டரோட அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கீழே ரூட் ஹேர் வழியாக மேலே இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும், கீழே இருந்து மேல் நோக்கி தள்ளப்படும். மேலே வாட்டரை இலைத்துளை வழியாக எவாப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து மேலே என்ன ஆகும், அந்த நீர் இழுக்கப்படும். அதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ராசஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல். அப்படி நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது, நீர் வேர் பகுதிகளிலிருந்து மேல் தண்டு நோக்கி இலை நோக்கி உடல் தாவரத்தோட எல்லா பகுதிகளுக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 2 மார்க்ல நம்ம கேட்பாங்க, வாட் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல். அதாவது the water is lost from the leaves, pressure is created at the top to pull more water from the xylem to the mesophyll cells. This process is called transpiration pull அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலைத்துளைகள்ல நீர் ஆவியாகிறதுனால அந்த தண்ணீர் இழப்பு ஏற்படுற ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருந்து இந்த சைலம் செல்ஸ்ல மேல் நோக்கி இந்த வாட்டர் தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளுறதுக்கு தான் அப்படி இழுக்கிறதுக்கு தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது, இல்லை வேர்கள்லேருந்து தண்ணி மேல் நோக்கி வருது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் டிரான்ஸ்பிரேஷன், இந்த நீராவி போக்கை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன. there are several factors, நிறைய காரணிகள் அஃபெக்ட் பண்ணுது. இதுல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பிரிக்கலாம். வெளிப்புற காரணிகள், உட்புற காரணிகள். இந்த அஃபெக்டட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷனை பாதிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் லைட், ஒளி, ஹியூமிடிட்டி ஈரப்பதம், அதுக்கடுத்து பார்த்தா விண்ட் ஸ்பீட் காற்றோட வேகம். இது மூணும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷனோட ப்ராசஸை ஸ்லோவா இல்லை ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ராசஸை பாதிக்கக்கூடியது. இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, இலைத்தலைகளோட எண்ணிக்கை மற்றும் பரவல். ஒரு தாவரத்தோட இலையில நிறைய ஓப்பனிங் இருந்ததுன்னா டிரான்ஸ்பிரேஷன் நிறைய நடக்கும். ஓப்பனிங் ஸ்டொமேட்டா இலைத்தொழில் கம்மியாக இருந்ததுன்னா டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக நடக்கும். அப்போ நம்பர் எண்ணிக்கை, நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பரவல், எண்ணிக்கை மற்றும் இலைத்தொழிலின் எண்ணிக்கை மற்றும் பரவல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுது, இலைத்துளையை எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வாட்டர் ஸ்டேட்டஸ், இந்த தாவரத்தில் எவ்வளோ தண்ணீர் இருக்கு. இப்போ வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னா பாலைவனத்தில் இருக்க தாவரங்கள் அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது, ஏன்னா அது தண்ணி அதிகமாக இருக்காது. அப்போ என்ன மாதிரி வாட்டர் ஸ்டேட்டஸ், அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வாட்டரோட அளவை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கூடவோ குறையவோ செய்யலாம். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் லைட், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஸ்பீட். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் and distribution of stomata, percentage of open and water status etc. Next நம்ம பார்க்கக்கூடியது importance of transpiration, நீராவி போக்கோட முக்கியத்துவம் என்னென்ன. 5 importance, நீராவி போக்கோட முக்கியத்துவம் 5 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. The first one, transpiration pull is transport of water. Transpiration pull creates transpiration pull for transport of water. Transpiration creates transpiration pull for transport of water. Supply water from the photosynthesis. The transpiration supply water to the photosynthesis. Transport of mineral in the soil to all parts of the plant. Transpiration helps transport of mineral in the soil to all part of the plant. Transpiration helps
cool the surface of the leaves. இலையோட மேல் பகுதியை கூலா வச்சுக்கிறது. அதுக்கு transparent keeps the turgid and maintain their shape. அது மேல இருக்கக்கூடிய நிலைகளோட டர்கிட்டையும் அதோட ஷேப்பையும் மெயின்டைன் பண்றது உதவுது. That is the importance for the transpiration. இது ஒரு 4 mark questions இருக்கலாம். What is the importance for transpiration னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா root pressure. வேர் அழுத்தம். root pressure. It is one of the important for the transport of water அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேர் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நீர் தாவரங்கள்ல நீர் வந்து கடத்தப்படுறது முக்கியமான ஒரு அப்படி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ions from the soil transported through the vascular tissue along with the water to increases the pressure inside the xylem is called root pressure. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாயில்ல இருக்கக்கூடிய அயன்ஸ் என்னது அந்த மினரல்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாஸ்குலர் டிஷ்யூல டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. அப்ப அதோட என்ன ஆகுது இதோட சேர்த்து அலாங் வித் வாட்டர் தண்ணீரோட சேர்ந்து இந்த சாயில்ல இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாம் என்ன ஆகுது வாஸ்குலர் டிஷ்யூல டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும் போது அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணுது இந்த சைலத்தோட உள்ள சைலத்துக்குள்ள என்ன ஆகுது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் ரூட் பிரஷர். அத சொல்றாங்க ion from the soil are actively transported to the vascular tissue of the root. Water moves along. The increases of pressure inside the xylem is called root pressure. வேர் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தா அப்படின்னா இந்த root pressure அப்படின்னு பார்த்தா responsible for pulling water some height to the stem. இந்த root pressure அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுது இந்த தண்ணீர் ஸ்டெம்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சொல்றாங்க. That is one of the important factor for transport of water. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த சொல்ற மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர்ல எப்படி இந்த மினரல்ஸ் அப்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸுக்கு தேவையான நிறைய மினரல்ஸ் தேவைப்படுது. எல்லா மினரல்ஸும் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸை பெரும்பாலான மினரல்ஸ் எப்படி இருக்கு வாட்டர் சாயில் வழியாக தான் எடுத்துக்க முடியும். வேற எந்த வழியும் அதை எடுத்துக்க முடியாது. சாயிலிருந்து தான் எடுத்துக்கும். அப்போ சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணி அடிக்கும். அப்படி பார்த்தோம்னா ஆல் மினரல்ஸ் cannot be passively absorbed by roots. எல்லா மினரல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாசிவா ரொம்ப பாசிவா அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ரூட்ஸால. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் some minerals are charged particles. இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ் பார்ட்டிகல் அயான்ஸா இருக்கும். பொட்டாசியம் அயான், கால்சியம் அயான், மெக்னீசியம் அயான் இந்த மாதிரி அயான்ஸா இருக்கும். அப்ப அந்த அயான்ஸ் என்ன பண்ண முடியாது பாசிவா அப்சர்வ் பண்ண முடியாது. another factor பார்த்தோம்னா அந்த concentration of minerals is usually low in the soil according resembling to the root. என்ன சொல்றாங்க மினரல்ஸ் சாயில்ல இருக்கிற மினரல்ஸோட அழுத்தம் பார்த்தோம்னா வேர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸோட அழுத்தத்தோட கம்மியா இருக்கும். லோயர் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு பாசிவா போக முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப அதனால என்ன பண்றோம் அப்ப அங்க என்ன தேவைப்படுது ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப என்ன ஆகுது இந்த அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது மூலமா நடக்குது. எங்க நடக்குதுன்னா into the cytoplasm of the epidermal cells. இந்த epidermal cells க்குள்ள சைட்டோபிளாசத்துல இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடைபெறுது. இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது இந்த எனர்ஜி ஏடிபி மாலிக்யூல்ஸ் எனக்கு தேவைப்படுது எனர்ஜி தேவைப்படுது. அப்ப அந்த எனர்ஜி மூலமா என்ன பண்ணுது இந்த சாயில்ல இருந்து வாட்டர் அந்த மினரல்ஸ் அப்டேக் பண்ணுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன படிச்சோம்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். தட் இஸ் கால்ட் அந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது. அதன் மூலமா என்ன பண்ணுது இந்த மினரல்ஸ் எல்லாம் சாயில்ல இருந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறது மூலியமாகவும் ஓரளவுக்கு இந்த என்னது இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது உள்ள அப்டேக் பண்ணப்படும். இந்த என்னது நீர் மேலும் இழுக்கப்படுதுன்னு சொல்ற மாதிரி அந்த ப்ராசஸ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஹெல்ப் பண்ணுவோம். இது மீறி இருந்தாலும் இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது மூலியமாக என்ன பண்ணுது இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது அப்டேக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ் இது அப்டேக் ஆகுது. சரி சார் அந்த மினரல் அயான்ஸ் எப்படி டிரான்ஸ்லோகேஷன் ஒரு இடத்துல எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது ரீமொபைலைஸ்ட் ஆகக்கூடியது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியது. அதாவது அது பேர் தான் டிரான்ஸ்லோகேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகருது அப்படிங்க. என்ன காரணம் அப்படின்னா ஓல்டர் டையிங் எங்கர் இந்த வயதான காய்ந்த இலைகள்ல இருந்து என்னங்க பசுமையான இலைகளுக்கு என்ன பண்ணும் இந்த மினரல்ஸ் டிரான்ஸ்லோகேட் ஆகும். அதான் மினரல்ஸ் ஆர் ரீமொபைலைஸ்ட் from the older dying leaves to the younger leaves அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் இது எங்க பார்க்கலாம் இது பெரும்பாலும் seen in deciduous plants. இந்த deciduous தாவரங்கள் சொல்ற மாதிரியா இந்த தாவரங்கள்ல தான் இது அதிகமாக பார்க்கணும் deciduous plants அப்படின்னு சொல்லக்கூடியது. சார் இது என்னென்ன மினரல்ஸ் சார் எப்படி சார் மொபிலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ், சல்ஃபர்,
நைட்ரஜன் பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபிலைஸ். இதில் பாஸ்பரஸ் சல்ஃபரஸ் பொட்டாசியம் நைட்ரஜன் அப்படிங்கிற நைட்ரஜன் என்ன ஆகும் ஈஸியாக மொபைலைஸ் ஆகும் ஆர் ஈஸிலி மொபைலைஸ். இதில் பார்க்கணும் கால்சியம் நாட் மொபைலைஸ். கால்சியம் அவ்வளோ சீக்கிரமாக மொபைலே ஆகாது நகராது. பொட்டாசியம் சல்ஃபர் பாஸ்பரஸ் சல்ஃபர் நைட்ரஜன் பொட்டாசியம்லாம் ஈஸியாக மொபைலைஸ் ஆகிடும். இந்த கால்சியம் அப்படிங்கிறது என்ன ஆகாது மொபைலைஸ் ஆகாது. அப்போ எப்படி சார் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன அப்படின்னா இது சைலம் அண்ட் ஃப்ளோயம் இந்த ஸ்மால் அமௌண்ட் மட்டும் என்ன ஆகாது சைலம் ஃப்ளோயத்துக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமே ஒழிய டிரான்ஸ்லோகேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் ப்ரெஷர் அதன் மூலியமாக என்ன ஆகும் இந்த மினரல்ஸ்குள்ளே போகும். அந்த அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் அந்த மினரல்ஸ் எப்படி எடுத்துக்கப்படுகிறது அப்படின்னா ஆக்டிவ் அப்சார்ப் நடக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மினரல்ஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து எங்கர் லீவ்ஸுக்கு என்ன ஆகுது ரீமொபைலைஸ் ஆகுது. இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரங்கள் இந்த மினரல்ஸை தங்களுக்குள்ளே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சைலத்தில் பார்த்தோம். இது ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா எப்படி ஃப்ளோயத்தில் இந்த கடத்துக்கு நடக்குதுன்னு சொல்லக்கூடியதான். இப்போ இந்த ஃபுட் சார்ஸ் என்னது இந்த ஃபுட் அப்படிங்கிறது என்னது சிந்தசிஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் இலைகள் உற்பத்தி ஆகுது. they are transported through the phloem to requirement or stored in the various parts of the plant. இந்த உணவு அப்படிங்கிறது இலைகளில் சேர்க்கப்பட்டு during the photosynthesis இலை ஒளிச்சேர்க்கை உணவு சேமிக்கப்பட்டு அந்த என்ன டிரான்ஸ்போர்ட் எது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது டிரான்ஸ்போர்ட் த்ரூ த ஃப்ளோயம் வழியாக ஒரு இடத்துல ஒரு கடத்தப்படுகிறது. எங்கே எந்தெந்த இடத்துக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு எங்கே தேவைப்படுதோ அல்லது எங்கே இந்த உணவு சேமித்து வைக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு கடத்துது அப்படின்னு சொன்னாங்க. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் இது எப்படி சோர்சஸ் the transport of food is connected to the sources of the sink. எங்க இது தேவை இருக்கோ இந்த சிங்க் அத சொல்லுங்க எங்க இது சிங்க் ஆகுது எங்க அதான் என்ன சொன்னா requirement or need or stored அப்படிங்க அந்த சிங்க் ஆகுது transport of food அப்படிங்கிறது sources related to the sources of sink எங்க சிங்க் ஆகுதோ அதோட ரிலேட்டட் பண்ணக்கூடியது. அது எப்படின்னா எதை பொறுத்து இந்த transport of sink மாறும் அப்படின்னா depending upon the season அது என்னது அது என்ன சீசன் டிபெண்டிங் அப்பான் த சீசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்படின்னா சோர்சஸ் ஆஃப் சிங்க் எங்கே தேவைப்படுது இப்போ அந்த என்ன சீசனில் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து என்ன மாறும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீசன் சிங்க் ஆன் பிளான் சிங்க் தாவரத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப்படின்னா இங்கே இந்த ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணப்படும்போது என்னன்னா குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட் டு சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த சுக்ரோஸ் வந்து எங்கே தேவைப்படுது சிங்க் ஆகுதோ அந்த இடத்துக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்க் ரிலேஷன்ஷிப் இஸ் வேரியபிள். இது என்ன சிங்க் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேரி ஆகக்கூடிய இந்த சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மாறக்கூடிய கட்டுவது எப்படி அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது மாறக்கூடியது. எப்படி மூவ்மெண்ட் கேன் பி அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் அது என்ன அப்வர்டாக இருக்கலாம் இல்லை டவுன்வர்டாக இருக்கலாம் அதை வச்சு மாறக்கூடியது. அப்படி என்ன அப்படின்னா அப்படி ரெண்டு விதத்துலையும் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படி ரெண்டு டைரக்ஷனையும் போகக்கூடியது. தட் இஸ் கால்ட் பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் இந்த ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வேரியபிள் இந்த சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப் இந்த சோர்ஸு சிங்க் ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஆகப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட இந்த ஃபுட்டோட இந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அந்த மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு அப்வர்டாக இருக்கலாம் டவுன்வர்டாக இருக்கலாம். அது அந்த சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து மாறக்கூடியது. அதனால அது தட் இஸ் கால்ட் பை டைரக்ஷனல். இப்போ இந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்படக்கூடியது பார்த்தோம்னா பை டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சைலம் அப்படின்னு பார்த்தா யூனி டைரக்ஷன் தான். சைலம் அப்படின்னா ஒன்று தான் கீழே ரூட்லேருந்து மேலே என்ன இருக்குது டாப்புக்கு போகக்கூடியதான். ஃபுட் அப்படிங்கிறது அப்படி இல்லை லீஃப்லேருந்து எங்கே வேணாலும் ரூட்டுக்கு போகலாம் ஸ்டெம்முக்கு போகலாம். அது எந்தெந்த வெவ்வேறு இடத்துக்கு மாறக்கூடியது தட் இஸ் கால்ட். அதனால தான் அது அப்வர்ட் டவுன்வர்டாக இருக்கும் பை டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சைலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எப்பயுமே யூனி டைரக்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த மாதிரி தான் என்ன இந்த பை டைரக்ஷன் மூவ்மெண்ட் தான் இந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ் நம்ம முன்னாடி டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல்ஸ்ன்னு பார்த்தோம். அது ரூட்ல இருந்து போகக்கூடியது. அது எப்படி போய் இலைகளில் பிளான்ட்டுக்குள்ள டிரான்ஸ்லோகேஷன் ஆகும் பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ். இந்த சுகர் அதாவது சுகர் என்ன சொல்கிறோம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஸ்டோர் ஆகுது இல்லையா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் எப்படி டிரான்ஸ்லோகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் சொல்லக்கூடியது. இந்த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் இஸ் ப்ரெஷர் ஃப்ளோ ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது இந்த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க் சோர்ஸ் டு சிங்க் த்ரூ ப்ரெஷர் ஃப்ளோ ஹைபோதீசிஸ். இது என்னது இந்த அழுத்தத்தின் தொடர்பாக ப்ரெஷர் ஃப்ளோ அழுத்தத்தின் வழியாக மூவ் ஆகக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இந்த சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பார்த்தோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு சுக்ரோஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் குளுக்கோஸ் இந்த தாவரங்களை தயாரிக்கக்கூடிய குளுக்கோஸ்
சுக்ரோஸா கன்வெர்ட் ஆகும். அந்த சுக்ரோஸ் இஸ் மூவ் டு த கம்பேனியன் செல்ஸ் ஆஃப் த சைலம். அப்படி அந்த சுக்ரோஸ் சைலத்தில் இருக்கக்கூடிய கம்பேனியன் செல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். தென் மூவ் டு த சீவ் டியூப்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ சைலம் எப்படி இருக்குன்னா, என்ன இருக்கு சைலம் பாருங்கம்மா, கம்பேனியன் செல், டியூப் செல்ஸ், சைலம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி 4 பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்த சைலத்துல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேனியன் செல்ஸ் மூவ் ஆகும். அதுக்கு அடுத்து அதற்கு ஸ்டீவ் செல்ஸ் மூவ் ஆகும். ஸ்டீவ் செல்ஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து என்ன ஆகும், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா என்ன ஆகும், ஃப்ளோயம் டியூப்ல டியூப் செல்ஸ் மூவ் ஆகும். இந்த கம்பேனியன் செல்ஸ் இந்த ஸ்டீவ் டியூப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா மூவ் ஆகும். அப்படி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா ஸ்டீவ் டியூப் செல்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன ஆகும், இந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் மூலியமா இந்த சுகர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்லோகேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது இந்த சுகர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது ரிலேட்டட் டு தி ஆஸ்மாசிஸ். ஒரு சில இடங்கள் என்ன ஆகும், இந்த ஆஸ்மாசிஸ் முறையிலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளோயம் சைலம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஃப்ளோயமும் சைலம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஆஸ்மாசிஸ் மெத்தட்ல ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது பிளான்ஸோட ஏரியாவை பொறுத்து இருக்கு. எந்தெந்த ஏரியாவை பொறுத்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாறக்கூடியது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த சுகர் மூவ் ஆகுறது குறையும். இல்லை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் மூலியமா என்ன சொல்றாங்க, இந்த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா அசன்ட் ஆஃப் சாப் அண்ட் இட் ஈவென்ட்ஸ். அசன்ட் ஆஃப் சாப் என்ன அப்படின்னா the upward movement of water and minerals in the root to the different part of the plant is called ascent of sap அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேரிலிருந்து தண்ணீர் மற்றும் மினரல் தாவரத்தோட வெவ்வேறு பகுதிகளுக்கு போகக்கூடிய அந்த மேல்நோக்கிய மூவ்மெண்ட், upward movement is called ascent of sap. அதாவது சொல்லுங்க the upward movement of water and minerals from the root to the different part of the plant is called ascent of sap. இதுல பார்த்தோம்னா number of factors number of factors play the ascent of sap. இந்த நிறைய காரணிகள் என்ன இருக்கு இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்ல பங்கேற்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் பிரஷர், வேர் அழுத்தம். செகண்ட் ஒன் கேபிலரி ஆக்ஷன். தேர்ட் ஒன் அட்கஷன் அண்ட் கொகஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். அட்கஷன் அண்ட் கொகஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் புல். இது 4 தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ஒரு டயக்ராம் கொடுக்க பாரு, இது ரூட், இது ஸ்டெம், இது லீஃப். இப்போ என்ன ஆகுதுன்னா ரூட், இது என்ன ஸ்டெம், இது ரூட்ல என்ன ரூட் ஹேர்ஸ். இப்போ இந்த ரூட் ஹேர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ் முறையில் என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர்ல இருந்து சாயில என்ன பண்ணுது, சாயில இருந்து வாட்டர் மினரல்ஸையும் எடுத்துக்கும். அதான் சொல்ல தட் இஸ் கால்ட் ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொல்லணும்னா ஆஸ்மாசிஸ் புஷஸ் வாட்டர் டு த ரூட் ஹேர்ஸ். என்ன சொல்லணும், ஆஸ்மாசிஸ் புஷஸ் வாட்டர் டு ரூட் ஹேர்ஸ். ஆஸ்மாசிஸ் சாயில இருந்து வாட்டர் ரூட் ஹேர் புஷ் பண்ணுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா செகண்ட் அப்படின்னு பார்த்தா ரூட் பிரஷர். இப்போ ரூட் ஹேர்ல வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாகும். நம்ம ஏற்கனவே படிச்ச ரூட் ப்ரெஷர் என்னன்னு அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த வேரோட அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகும், இந்த ரூட் ஹேர் இந்த ஸ்டெம்மில் இருந்து ரூட்ல இருந்து ஸ்டெம்மை நோக்கி இந்த வாட்டர் மூவ் ஆகும். அதான் சொல்றாங்க ரூட் ப்ரெஷர் புஷஸ் வாட்டர் டு ஸ்டெம். இந்த ரூட் ப்ரெஷர் என்னது, இந்த வேரில் இருந்து இந்த வாட்டரை ஸ்டெம்முக்கு புஷ் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேபிலரி ஆக்ஷன், தேர்ட் ஆக்ஷன். இப்போ ஸ்டெம்முக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இந்த சைலத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது கொஞ்சம் இந்த வாட்டர் மேலே ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் கேபிலரி ஆக்ஷன். அதான் சொல்றாங்க வாட்டர் ஆர் எனி லிக்விட் இன் a capillary tube because of physical process, this phenomenon is called capillary action. அதாவது water or any fluid rises in the capillary tube at the physical pressure. வாட்டர் அல்லது ஏதோ ஒரு லிக்விட் ஆனாலும் என்ன ஆகும், இந்த capillary tube ஸ்டெம்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆகும். எதனால, பிசிக்கல் போர்சஸ் வெளிப்புற அழுத்தத்தினால மேலே போகும். அதுக்கு பேர் தான் கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேபிலரி ஆக்ஷன்ஸ் என்ன ரிசர்ச் பண்ணணும்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது கொஞ்சம் மேல் நோக்கி போகும். கேபிலரி ஆக்ஷன் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஸ்டெம்ல என்ன ஆகும் கொஞ்சம் மேல் நோக்கி போகக்கூடியது என்ன ஆகும். அதை கேபிலரி ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்த அப் வாட்டர் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இந்த கண்ட்ரோல் அடிப்படையில் மேல் நோக்கி எடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா adhesion and cohesion of the water molecules. இது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது எப்படி சார் மேலே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த adhesion and cohesion அப்படின்னு சொல்லப்படுது. adhesion அப்படின்னா
இந்த கொகேஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகுல்ஸ். சொல்றாங்க நீர் மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்று அந்த இணைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பேர் கொகேஷன் அப்படின்னு சொல்றது. அட்வேஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ். வெவ்வேறு சப்ஸ்டன்சஸ் கூடிய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேர் அட்வேஷன் ஒட்டுறது. கொகேஷன் அப்படின்னா ஒரே வாட்டர் மாலிகுல் ஏற்படக்கூடிய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொகேஷன். அப்போ இந்த கொகேஷன் அண்ட் அட்வேஷன் அப்படிங்கிற மூலியமா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த வாட்டர் மேல் நோக்கி மூகுது, அப்படி போகுது அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இங்கே கேப்லெட் ஆக்ஷன் வரைக்கும் அந்த ஸ்டெம்மில் குறிப்பிட்ட அளவுக்கு வாட்டர் மேலே ஏறிது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் மாலிகுல் ஒன்னோட ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு இருக்குது, அது கொகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த அட்வேஷன் இந்த வாட்டர் மாலிகுல் சைலத்தோட, அதாவது வாட்டர் மாலிகுல் ஸ்டிக்ஸ் சைலம். இந்த வாட்டர் மாலிகுல் சைலத்தோட ஒட்டும் போது என்ன ஆகுது? அந்த அட்ராக்ஷன் மூலியமா இந்த சைலத்தோட இணையுது. அப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இங்கே வரக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் கொஞ்சம் உன்னோட ஒன்று இணைஞ்சு அதோட சைலத்தோட இணையும் போது அந்த அட்ராக்ஷன் கொகேஷன் அண்ட் அட்ராக்ஷன் நடக்கும்போது அட்வேஷன் கொகேஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சைலத்தில் இந்த வாட்டர் போகுது, ரைஸ் ஆகுது கொஞ்சம். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன் புல். நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் புல் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால லீஃப்ல இலை துளைகளில் நீராவி போக்கு நடக்கிறதுனால அங்கே இலைகளில் நீரோட பற்றாக்குறை நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் அது மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. அப்படி இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் இங்கே கேபிலரி அட்வேஷன் கொகேஷன் வந்து இந்த லீஃப்ல வந்து இங்கே இந்த ஸ்டொமேட்டோவில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் வழியாக ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் அந்த வாட்டர் வந்து upward movement போகுது. that is called as ascent of shaft. அதாவது the upward movement of water and minerals in the root to the different part of the plant is called ascent of shaft. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா the places following factors plays a ascent of shaft அப்படின்னு சொல்லக்கூடியது. வேரழுத்தம், capillary action, adhesion, cohesion, transpiration pull. இதன் மூலமா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? osmosis, root pressure, capillary action, cohesion, adhesion, transpiration பண்ணா ஆட்டோமேட்டிக்காக இங்க இருந்து என்ன ஆகுது? இந்த வாட்டர் தாவரத்தோட எல்லா பகுதிகளுக்கும் போய் சேருது. இதான் சொல்லுவாங்க ascent of shaft and it events அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பிக் क्वेश्चन கேட்கலாம். 7 மார்க் क्वेश्चन கேட்கறாங்க. வாட் இஸ் the ascent of shaft சொல்றது. இந்த cohesion, adhesion அப்படிங்கறதெல்லாம் 2 மார்க் क्वेश्चन கேட்கக்கூடிய क्वेश्चन. ஓகேவா? இப்போ இதோட பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. தாவரங்களில் எப்படி இந்த கடத்துதல் நடத்துது அப்படிங்கிறது முடிச்சு. அடுத்த கிளாஸ்ல சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் விலங்குகளில் எப்படி இந்த சர்க்குலேஷன் தட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.